பெரியவாச்சரணம். ஸ்ரீ லலிதாரகசேஷகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக, அனுக்கிரக நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அற்புதமாக அந்த பஞ்சபூதங்கள், ஏனென்றால் அனைத்தும் அவள்தான். அவள்தான் அனைத்தையும் படைத்தால், அவளுக்குள் இருந்து அனைத்தையும் படைத்தால் அனைத்துமே அவளாக இருக்கிறாள் இல்லையா? அப்போ அதை சொல்லக்கூடிய அந்த நாமம் ஓம் பஞ்சபூதேஸ்யை நமஹ. ஓம் பஞ்சபூதேஸ்யை நமஹ. இப்போ பஞ்சபூதேசி அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரிக்கும் பொழுது நம்மளுக்கே இப்போ லலிதா சகஸ்ரநாமம் படிக்க படிக்க அந்த பதங்களை பிரித்தால் இதுதான் அதன் பொருள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பதம் பிரித்தோம் அப்படின்னா பஞ்சபூதம் ஈசினா ஈஸ்வரின் படித்தோம். அப்போ பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய 5 சக்திகளுக்கு ஈஸ்வரியாக இருப்பவள். பஞ்சபூதங்கள் எதை சொல்கிறோம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்கள் தான் இதற்கு தலைவியாக இருக்கிறார். இல்லைன்னாலும் 5 சொல்லக்கூடிய ஸ்தூல சூட்சும விஷயங்களுக்கும் ஈஸ்வரியாக அவள் இருக்கிறாள்னா நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு எல்லாமே நம்ம ஆதாரம் பார்க்கணும் இல்லையா? எந்த ஆதாரத்தை வைத்து சொல்கிறோன்னு. அப்போ நம்ம கரெக்டாக எங்கே போய் நிற்கணும்? வேதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்துருக்கோம் அம்பாலை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதங்கள் மூலமாக தான். அதனால தான் வேத வேத்யா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா இப்போ உபநிஷத்துக்கள் தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லுவாங்க. அந்த தைத்திரிய உபநிஷத்து சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே பிரம்மம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு ஆரம்பிப்பாங்களாம். அதாவது பிரம்மம் எப்படி இருக்கிறது என்றால் சத்தியமாக, ஞானமாக, அனந்தம், அளவிட முடியாததாக இருக்கக்கூடியது தான் இந்த பிரம்மம். இப்போ இந்த பிரம்மம் என்ன பண்ணதான்? சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் செய்கிறது. அந்த தீர்மானத்திற்கு பிறகு எப்படி இந்த சிருஷ்டி வருகிறது அப்படின்னா, முதலில் ஆகாசம், அடுத்தது ஆகாசத்திலிருந்து வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி. இந்த 5ஐயும் உருவாக்குகிறார். ஆனால் இந்த 5ம் யார்? இவளே தான் அந்த ஒன்றாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அந்த ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அழகாக சொல்லியிருப்பார். அவர் ஒரு நூல் இயற்றியிருப்பார், பஞ்சதசை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூத விவேகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார், இந்த பிரம்மம் என்னும் சக்தி அத்வைதமாக இருக்கிறது. ஏன் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சகுன ரூபம், அதாவது உருவங்களால் சொல்லி சொல்லி இப்படி அப்படின்னு ஒவ்வொரு தெய்வமாக நமக்கு சொல்லி சொல்லி நம் கண்முன்னே அந்த வடிவங்களை நமக்கு காண்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்றால் நிர்குண ரூபத்திற்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். ஆக கடைசியில் சொல்லும் பொழுது சிவ சக்தி ஐக்கியஸ்வரூபம் என்று சொல்லி அனைத்தும் ஒன்றுதான் என்று முடித்து விடுகிறார்களா? அதுதான் இங்கே அத்வைத்தமாக இருக்கக்கூடியது. சரி, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, அப்போ என்ன ஆச்சு? இப்போ எப்படி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பிரம்மம் வந்தது, பிரம்மம் சிருஷ்டி பண்ணணும்னு தீர்மானிக்கணும். எப்படி ஆர்டரில் பார்த்தோமா? இது அப்படியே கீழே இருந்து நம்ம மேலே போகணும். இப்போ எப்படி கீழே இருந்து போகணும்னா ஒவ்வொன்றாக பகுத்து பகுத்து அதை தாண்டி நாம் செல்கிறோம். அப்படி போனால் இந்த பிரம்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாஸ்தவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவியாக அவள் தான் இருக்கிறாள், சிருஷ்டி செய்கிறாள். அந்த சிருஷ்டி எப்படி நடக்குது? அவள் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். இது யாரெல்லாம் இப்படி இருக்கிறார்? அவள் ஒருத்தி தான் இத்தனையாக இருக்கிறார். அப்போ கீழேருந்து நம்ம போகணுமா? அப்போ போகும் பொழுது கடைசியில் எங்கே போய் நிற்கிறோம்? அந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம நிற்கிறோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வைஜயம் தம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பற்றி நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இவள் வேறு அவள் வேறு கிடையாதுன்னு நம்ம நிறைய பார்த்துட்டே வருமா? அப்போ மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அவர் என்ன அணிந்திருப்பார் என்றால் வைஜயம் தம் அப்படின்னு ஒரு மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாராம். அதில் என்னென்ன மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும் என்றால் முத்து, மாணிக்கம், மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கு இந்த குறிப்பிட்ட இந்த 5 மணிகள்னா, இந்த 5 மணிகளும் பஞ்சபூதங்களை குறிப்பவை. அதனால் இந்த மாலைக்கு பஞ்சரத்னாத்மகம் அப்படின்னு பெயர் கூட உண்டாம். இப்போ இந்த மாலை எதை குறிக்குது அப்படின்னா வெற்றியை முன்கூட்டியே அறிவிப்பதாக இந்த மாலை இருக்கு. அதனால தான் இதை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? அம்பாள் வேறு கிடையாது, பெருமாள் வேறு கிடையாது அப்படின்னு. அப்போ அப்படி பார்த்தோம் என்றால் இந்த பஞ்சபூதங்களை இவர் அணிந்திருக்கிறார் நம்ம பார்த்தோம். இந்த பஞ்சபூதங்களும் இவளே இருக்கிறாள், அதற்கு தலைவியாக அவள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பஞ்சபூதங்களை அவள் அணிந்து கொண்டிருக்கிறாள் என்பது இங்கே சரியாக வருதான். அதை அணிந்து கொண்டிருப்பதால் தான் அவளுக்கு வைஜயம் தீ அப்படிங்கிற ஒரு ரூபத்தை தருகிறார்கள். அந்த ரூபத்தை நமக்கு தரிசனம் செய்ய வைக்கிறார்கள். அப்போ பஞ்சபூதங்களை வெற்றி கொண்டு தலைவியாக இருப்பதால் பஞ்ச
பஞ்சபூதங்களும் அவளுடைய கழுத்தில் மணிகளாக அலங்கரிக்கின்றன. இதில் விஷ்ணு ரகசியம், விஷ்ணு புராணம் இப்படின்னு பல நூல்களும் இருக்குது. அதன் மூலமாகவும் நாம் இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆக இறைவனை நாம் எங்கும் தேட வேண்டியது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் அவளை நாம் காண முடியும். எப்பொழுது என்றால் அனைத்தும் அவள்தான் என்ற புரிதல் வந்துவிட்டால் இதோ ஆகாயத்தை நோக்கினாலும் அவள்தான் நமக்கு தெரிவாள். காற்றை நாம் ஸ்பரிசித்தாலும் அவள்தான் நமக்கு தெரிவாள். நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாகட்டும், நாம் பேசக்கூடிய சப்தங்களாகட்டும், சமைக்கக்கூடிய இந்த அக்னியாகட்டும், பருகக்கூடிய ஜலமாகட்டும், அத்தனையும் அவள்தான் என்று தெரிந்த பிறகு இன்னும் நமக்கு இதில் இன்னும் லயிப்பு உண்டாகும். மகா பெரியவா சரணம்.